யுத்தம் செய்து பாண்டவர்களுடைய அந்த பொன்னையும் பொருளையும் அடைய வேண்டும், தேசத்தையும் அடைய வேண்டும். இப்படியே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாமா சகுனி எழுப்பினார். வீடுகளிலேயே சகுனியில தான் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். வீட்டுக்குள்ள சில பேர் இருக்கிறாள், இந்த நாடகம் பார்ப்பீர்களான்னு இப்போ அதான தொழில். இந்த டிவியில் வர நாடகம், அந்த டிவி நாடகத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சகுனி வரும். ஆனால் என்னவோ தெரியாது, இந்த எழுத்தாளர்களுக்கு என்ன கோபமோ எனக்கு தெரியாது, சகுனி முழுவதும் பெண்கள் தான். அதைத்தான் இந்த பெண்கள் குந்தி கொண்டிருந்து பார்க்குறார்கள். அதான் வேடிக்கை. உங்களை பற்றி தான் திட்டுறானவன். அவன் உங்களுடைய பாத்திரத்தை காட்டி பெண் பாத்திரத்தை வைத்துக்கொண்டு அந்த கதையினுடைய வில்லத்தனத்தை காட்டுகின்றான். அதை அதுவும் டைம் பிழைக்கப்படாது. 7:30 மணினா நீ சாப்பிட்டியோ சாப்பிடலையோ இல்லை, 7:30க்கு கொண்டிரும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது ஏற்றுக்கொள்ளணும் இல்லை. இவ்வளவு நாடகம் நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த திரைகளில், இதில் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு வில்லியாக காட்டப்பட்டிருப்பது ஆனா பெண்ணா? அப்ப இந்த பெண்களுக்காக பேசுறோம். யூடியூப் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, பெண்கள் விடுதலை, பெண்களுக்கு சுதந்திரம், அப்புறான்னு அவ்வளோ கதைக்கிறேன். இதெல்லாம் எங்கே போச்சு? பெண்ணுக்கு சுதந்திரம், விடுதலை எல்லாம் சரி, அதை அந்த காலத்திலேயே கொடுத்துட்டா பாருங்க. இப்போ புதுசாக இங்கே ஒன்றும் செய்ய வேண்டியது. அந்த காலத்திலேயே பெண்ணுக்குரிய கௌரவத்தை எல்லாம் கொடுத்து அவர்களை மகாலட்சுமியாக போற்றி இருக்கிறார்கள். எங்கேயாவது 1-2 இடத்துல பிரச்சனை வந்திருக்கலாம், அது எங்கே இல்லை. மற்றபடி பெண்களுக்குரிய அந்த கௌரவத்தை கொடுத்து தான் இருக்கிறார். இந்த பாரதி புதுமை பெண் ஒன்று பாடினார். இதான் இந்த வந்த வில்லங்க. இப்போ உள்ள எங்களோட பேச்சாளர் பெருமக்களுக்கு எல்லாம் உள்ள சிக்கல் இந்த புதுமை பெண். பாரதி புதுமை பெண்ணை பற்றி பேசினான். அப்ப பாரதி புரட்சி செய்தான். பாரதி பெண்களுக்கு விடுதலை கேட்டான். எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒன்றும் பார்க்க அந்த அந்த இதுலேயே பாருங்க, ஒரு வரி வருகிறது அந்த பாரதியினுடைய பாடல்ல, மாதர் அறங்களை முன்னர் இருந்ததை விட மேம்பட செய்வோம். இந்த வரியை மட்டும் இந்த பேச்சாளர் பெருமக்கள் இருந்து எழுத்தாளர்கள் இருந்து எல்லாம் திண்டுறாங்க. அப்ப நான் யோசிக்கிறது சில வேளை, அப்ப பாரதியார் பாட்டில் இந்த கடைசி வரியை விட்டுட்டாங்களோ. அழகா சொல்றான் பாரதி. பாரதி என்ன சொல்றா? படிங்கன்னா உங்களை பார்த்து உங்களுக்கு போய் படி, படிச்சாதான் உனக்கு அறிவு வரும். அறிவில்லாவிட்டா தானே பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துதல் என்கிற அந்த வார்த்தையே வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த எஜுகேஷன் ஒரு கல்வி சமத்துவம் என்கிற ஒரு நிலப்பாடு வந்த உடனே வீடுகளில் கணவனும் மனைவியும் சில பிரச்சனைகளை தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு நகர்கிறார்கள். நல்ல விஷயம். அந்த காலத்தில் அது செய்ய முடியலைன்னா பெண்கள் படிக்க இல்லை. அப்போ பாரதி சொன்னான், மாதர் தம்மை அடிமை செய்யும் மடமையை கொளுத்துவோம். சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் வழக்கமன்றோ ஒன்று போட்டான். அந்த சொற்களை பார்க்கணும். பாரினில் பெண்கள் வழக்கமன், அது எப்பயோ இருந்து இருக்கடா. இன்னைக்கு நீ புதுசா சொல்லாத, அது எப்பயோ இருந்து இருக்குது. எல்லாத்தையும் செய்ய வேணும். செய்துட்டா கடைசியா போட்டா, மாதர் அறங்களை முன்னர் இருந்ததை விட மேம்படைய செய்வோம். முன்னர் இருந்ததை விட மேம்படைய செய்வோம். அது என்ன அர்த்தம் பண்ண, நான் என்னுடைய கோணத்திலே சொல்றேன். மாதர் அறம் என்பது என்ன? வீட்டை தன்னுடைய 2 கண்களாக வைத்து போற்றுகிற ஒரு பெரிய பொறுப்பு பண்ணக்கூடியது. அப்ப ஆணுக்கு என்ன வேலைன்னா அவனுக்கு பெரிய வேலை இருக்கு, அது புறம்பா இருக்கு, சொல்ல அப்படி இல்லை. அப்ப பெண்ணுக்குரியது இதுதான். எல்லாத்தையும் வைத்து போட்ட வேணும், அதை மேம்பட செய்ய வேணும்னா இன்னும் டெவலப் பண்ணி பெருசாக்க வேணும். இதுதான் பாரதி சொன்ன புதுமை பண்ணே தவிர இந்த வில்லத்தனத்துக்குள்ள போறது அல்ல. அது புதுமை பண்ணாக கொள்ள முடியாது.
இங்கே எல்லாரும் பேசி முடிய சகுனி எழுப்பினான். சகுனி அந்த நக்கல் பேச்சுன்னு சொல்லுவார்கள், இந்த பேச்சிலே அது சினிமா படத்திலேயா இருக்கலாம், ஒரு இலக்கியத்தை வாசிக்கின்ற பொழுதும் ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு நக்கல் பேச்சு இருக்கும். அது அந்த இலக்கியத்துடைய சுவையான பகுதி. அப்படி ஒரு பகுதி இந்த மகாபாரதத்தில் வர இந்த சகுனி பேசுவது. சகுனி எழும்பிட்டு என்ன சொன்னான், திரௌபதிக்கு திருமணம், அப்படி திரௌபதிக்கு திருமணமாக செய்யும் பொழுது மேலே மச்சம் சுழல்கிறது, முன்னாலே சொல்லப்பட்ட கதை. அதுக்கு அம்பை விட்டு அடித்து கீழே விழுத்தினால் திரௌபதியை திருமணம் செய்யலாம். இங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம் போனார்களே, என்ன நடந்தது என்ன? இந்த நக்கல் பேச்சுன்றது இதுதான். துரியோதனன்ல இருந்து கர்ணன்ல இருந்து எல்லாரும் திரௌபதியை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு போய் அந்த மச்சத்தை அடிக்க புறப்பட்டு தோற்று வந்தவர். அந்தணனாக இருந்த அர்ஜுனன் மட்டும் என்ன செய்தான், போய் அடித்து விழுத்தி திரௌபதியை திருமணம் செய்தான். இப்போ சகுனி முதல் சொல்கிறான் அதைத்தான், திரௌபதியை திருமணம் செய்ய வேண்டும் என்று போய் எல்லாம் தோற்று ஓடி வந்தவர்கள் நீங்கள், ஆகவே நீங்கள் பெரிய வீரர்கள் தான். அது மட்டுமா, பராசுரன் என்று சொல்லப்படுகிற பெரிய ஒரு அசுரன், அவனை கண்ணு உலகமே நடுநடுங்கிச்சு. ஒரு வீமன் அந்த பராசுரனை கொன்றான், ஒரு வீமன் கொன்றான். நீங்க என்ன செய்தீங்க சொல்றான். இது மட்டுமல்ல, திரௌபதியினுடைய சுயம்பரம் முடிந்ததுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் வரிந்து கட்டிக்கிட்டு சண்டைக்கு போனார்கள் துருவத மன்னனோடு. முன்னே சொல்லப்பட்ட கதை. அப்படி துருவத மன்னனோடு சண்டைக்கு போக புறப்படுகின்ற பொழுது வெறும் அர்ஜுனனும் வீமன் மட்டுமே இந்த படையை அடித்து திரட்டினான். அங்கேருந்து ஓடி வந்தவர்கள் அத்தனாபுரத்தில் வந்துதானே விழுந்தீர்கள். அப்பேற்பட்ட வீரர்கள் இப்ப திருப்பி சண்டைக்கு போக போறீங்களா? அப்படி அந்த பேச்சுடைய சாராம்சம் வந்தான். சில பேர் இருக்கு தன்னுடைய தகுதியை மறந்து விட்டு பேசுவது, தன்னுடைய தகுதியை மறந்து விட்டு பேசுவது. அதுதான் இங்கே எல்லாரும் சொல்லலாம். சண்டைக்கு போய் எல்லாம் ஒரு வீமனுக்கு பதில் சொல்ல மாட்டீர்கள், ஒரு வீமனுடைய கதாயுதத்துக்கு உங்களாலே பதில் சொல்ல முடியாது. காண்டீபத்தை எடுத்தால் என்ன நடக்கும், இதையெல்லாம் சிந்திக்காமல் சண்டைக்கு போகிறேன் சண்டைக்கு போகிறேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் புத்தியை பயன்படுத்துங்கள். பாண்டவர்களை யுத்தத்திலே வெல்ல முடியாது. இதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணா தான் முடியும். சூழ்ச்சி தான் வெற்றி பெறும். நான் சொல்லுவதை வடிவாக கேளுங்க. யுத்தத்தினாலே ஒரு பொழுதும் நீங்கள் வெல்ல மாட்டீர்கள். எப்படி ராஜசூயா யாகத்துக்கு முன்னர் தர்மன் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டினானோ, அந்த மண்டபத்தை போல நாங்கள் ஒரு மண்டபத்தை கட்ட வேண்டும். துச்சாதனன் எழுப்பி சொல்றான், துச்சாதனன் சொல்றான், அந்த மண்டபத்துக்கு போய் பார்க்க போகிற பொழுது நமக்கு நடந்தது வாழ்நாளிலே மறக்க முடியுமா? இதை மறந்தா சகுனி மாமா பேசுகிறார். அப்படி என்னடா நடந்தன்னு சொன்னால், ராஜசூயா யாகத்துக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட கதையெல்லாம் முன்னாலே முடிந்தது சொல்லியாச்சு. அந்த மண்டபத்திலே ஒரு பெரிய அற்புதமான வேலைப்பாடு என்னன்னா, நிலத்திலே ஒரு குளம் இருப்பது போல ஓவியமாக வரைதல், பளிங்கு ஓவியம். பார்த்தா குளம் இருப்பது போல இருக்கும். குளத்துக்குரிய எல்லா அம்சமும் அந்த ஓவியத்திலே இருக்கும். இவர்கள் துரியோதனர்கள் அந்த மண்டபத்தை பார்க்கிறதுக்கு போறார்கள். அந்த ஓவியத்துக்கு நேர் மேலே மாடம். அந்த மாடத்திலே திரௌபதியும் வீமனும் நிற்கிறார்கள். இவர்கள் கீழே போகிறார்கள். அந்த காட்சி, இவர்கள் கீழே போகிறவர்கள் குளத்தை பார்த்தோன்னே, குளம் தண்ணியில் உடுப்பெல்லாம் நனைஞ்சிடணும் என்று என்ன செய்தார்கள், தங்களுடைய அந்த அங்கவ வேட்டியை தூக்கி அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு நடக்க வலிக்கிட்டார்கள். மேலே இருந்து திரௌபதி சிரித்தாள். இவர் என்ன நினைச்சா, இது தண்ணி குளம், உடுப்பு நனைஞ்சு போயிடுமோன்னு நினைச்சுக்கிண்டு உடுப்பை மேலே தூக்கினால் அது உடுப்பு இல்லை, அது ஒரு ஓவியம். திரௌபதி நகைத்தாள். என்ன மைத்துனரே நனைந்து விட்டீரான்னு ஒரு கேலி பேச்சு கூட. இதைத்தான் சொல்லுவார்கள் நமக்கு தமிழில் ஞாபகம் இருந்து சொல்லிடுறோம். பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழி
தமிழ் பழமொழிக்கு இணையாக ஒரு பழமொழி கிடையாது. அந்தந்த இடத்துக்கு ஒரு பழமொழி வந்து விழும். பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். அப்போ பொம்பளையில சிரிக்கப்படாது இவங்க சொல்கிறாங்க. இதானே நீங்கள் எல்லாம் எடுக்கிற முறை. ஒருத்தனும் சொல்லி அதுவும் அருமையா ராமாயணத்திலே சீதை ராமனை பார்த்து நகைத்தாள். நகை என்று ஒரு சொல்ல போடுவார். ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவது திருவள்ளுவர். திருவள்ளுவனுடைய இன்பத்து பாலுக்குள்ள போய் குரலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நகைத்தல் என்கிற ஒரு சொல்லு. நகைத்தல் என்னன்னா வாய் விட்டு சிரிக்கக்கூடாது, கன்னத்தால் சிரித்த. அதான் பெண்ணுக்கு அழகா. பெண் சிரிக்கிறது எப்படி இருக்கும்னா இந்த வில்லன் நடிகர்கள் வந்து சிரிக்கிறானு அப்படி இருக்கக்கூடாது, வாயை திறக்கப்படாது. அது ஆணுக்குரியது சிம்ம கட்சனை. ஆண்கள் அப்படி சிரிக்கப்படாது. ஆண்கள் அப்படியே இருந்து உதட்டால சிரிக்கிறோன்னா அது புற வேறு டெஸ்ட் பண்ண வேணும்ன்றான் திருநங்கையோடு. அப்ப ஏன் வச்சா நம்முடைய உடல்வாக அதானே பாருங்க. இயற்கை உடல்வாகன்னு ஒன்று இருக்கல்லவா. ஆணுக்கு ஒரு உடல் அமைப்போ பெண்ணுக்கு ஒரு உடல் அமைப்போ, பெண்ணுக்கு சில நயனங்கள் ஆணுக்கு சில தன்மைகள் மாற்ற முடியாது. அதை மாற்ற வேணும்னு புறப்பட்டு அசிங்கம். அப்ப அந்த சிரிப்பு அதான் பொம்பளை சிரிச்சான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் கக்கன்னு வாயை விட்டு சிரிக்கப்படாது. சிரிச்சா அந்த வீட்டினுடைய அந்த கௌரவம் என்று சொல்லப்பட என்னடா இந்த வீட்டு பொம்பளை இப்படி இருக்கு சொல்லுவார்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. புயலை விரிச்சா போச்சு, அது உங்களுக்கு தெரியும். புயலையே அப்படியே சுருட்டி, அதுவும் புயலை வியாபாரம் செய்யறோன்னா நம்ம கேட்டுத்தானே. மலையகத்து மக்களுடைய வேதனைக்கெல்லாம் காரணம் நம்முடைய புகையில தானே. புயலையை கொண்டு போய் அங்கே வச்சு வில் வில் வில்லுன்னு விற்று நாம படம் தேடினோம், அவனுக்கு வருத்தத்தை கொடுப்போம். நான் ஒன்றும் ஒளிச்சு மறைச்சு சொல்லி நேராகத்தான் சொல்றேன். நாம் பணத்தை தேடினோம், அவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தோம், துன்பத்தை கொடுத்தோம். அந்த புயலை சுருட்டி கொண்டு வரலாம். என்னன்னா புயலை விரிச்சா அதனுடைய வாசம் போய்விடும். இதான் இந்த அர்த்தம். பொம்பளை வாயை விட்டு வாயை திறந்து சிரிக்கக்கூடாது, புயலையே அப்படி விரிச்சு வைக்கக்கூடாது. அப்ப பெண்ணினுடைய சிறப்பு தன்மை இவன் மேலே இருந்து சிரித்தார். அதான் பாருங்க இந்த வினை. அதுக்கு தான் இந்த கதையை சொல்றேன். மேலே இருந்து சிரிச்ச உடனே இவனுக்கு அப்படியே வெக்கம். அதே நேரத்தில் ஒரு ஆண் சிந்திச்சு பாருங்க, ஒரு பெண் ஆணை பார்த்து ஏதாவது நையாண்டி பண்ணா அவனுக்கு கோபம் வருது. இயற்கை. இவனுக்கு கோபம் வந்தது துரியோதனை. ஆனால் அடக்கி கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம போயிட்டான். அதுக்கு அப்பாலே அந்த மண்டபத்தில் அதுக்கு அப்பாலே இன்னொரு குளம் இருந்தது. இவன் என்ன செய்தான்னா முதல் குளம் போல கிடந்தது ஏமாந்துட்டான். இதுவும் இந்த மண்டபத்தில் ஒரு ஓவியம் தான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், காலை கொண்டே வச்சான். அது உண்மையிலேயே குளம். கவுண்டு விழுந்துட்டான். அருமையான ஒரு இடம் மகாபாரதத்திலே இந்த காட்சி. அது எப்படி அந்த அமைக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை இப்ப சொல்றான் துச்சாதனன். அண்ணா மறந்துட்டியா, நீ எங்களை அவமானப்படுத்தினவள் திரௌபதி. அந்த அவமானத்துக்கு பழி வேண்டவன் காரணங்களை தேடுகிறார்கள். ஆகவே எப்படியாவது நாம் அவருடைய பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் பெறவனும். சகுனி மாமா சொல்றதுதான் சரி போல கிடக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்கண்ணா. முந்தி சண்டைக்கு போகணும்னவன் இப்ப சகுனி மாமாட்ட வந்துட்டான். சகுனி சொல்றான், யுத்தத்தினாலே வெல்ல முடியாது, தந்திரம் செய்துதான் வெல்ல முடியும். ஒரு பெரிய மண்டபத்தை நாங்கள் அமைக்க வேண்டும், திட்டம் திட்டுப்படுத்து. அந்த மண்டபத்தை பார்ப்பதற்கு பாண்டவர்களை அழைக்க வேண்டும். அப்படி பாண்டவர்களை அழைக்கும் பொழுது மாயா சூதினாலே அவர்களை வெல்ல வேண்டும், சூதாட வேண்டும். அந்த சூதாட்டத்தால்னா சகுனி சூதாட்டத்திலே வல்லவன்.
இந்த சூது, இந்த துன்பத்தினுடைய மிகப்பெரிய தொடக்கம் அதுதான் சூது. திருவள்ளுவர் இந்த சூதை பற்றி ஒரு இடத்துல சொல்லுறாங்க. அந்த திருக்குறளை எடுத்து சொல்வதற்கு காரணம் திருக்குறளை படியுங்கள் என்பதற்கு தான். திருக்குறளை படியுங்கள், அது என்ன எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. ஒரு வரி சொல்லுகிறது திருக்குறளை சூதை பற்றி, ஒன்றை பெற்று பலவற்றை இழக்கும் சூதர், ஒன்றைதி பல இழக்கும் சூதர். திருக்குறள் ஒரு வரி, ஒன்றைதி என்ன, இந்த சூதாட்டத்தில் என்னென்றால் சூதாட்டம் ஆடுவார்கள், ஒரு தடவை வெண்டுட்டான்னு வச்சுக்கிட்டோம், அவனுக்கு இருப்பு கொள்ளாது. திருப்பி 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 சூதாட்டத்துக்குள்ள போவான், தோத்து கொண்டிருப்பான், ஆனால் மனம் கேளாது. அந்த ஒன்று அவன் பெற்ற ஒரு வெற்றி அவனை விடாது. இதை இப்போ பார்க்கலாம், இந்த ரோட்டு வழியெல்லாம் ஸ்விஃப்ட் டிக்கெட் விற்கிறார்கள், ஸ்விஃப்ட் டிக்கெட் விற்கிறார்கள் பார்ப்பீர்கள். அது ஒரு வகை சூது தான். ஒரு தடவை ஒரு டிக்கெட் எடுக்கிறார், அந்த டிக்கெட்டில் அவருக்கு ஒரு 10,000 ரூபா விழுந்துட்டாருன்னா ஒரு 1,00,000 ரூபா க்ளோஸ் பண்ண மட்டும் துண்டு எடுத்துக்கிட்டே இருப்பேன். நல்லா யோசிப்பாருங்க, விழுந்துட்டுது 10,000, அவ்வளோதான். அட்டைக்கப்பா 10,000 எனக்கு லாட்ரி சீட்டில் விழுந்துட்டு. அதிலே ஒரு வேடிக்கை, இது ஒரு நண்பர்களுடைய கதை வேடிக்கை. எந்த இடத்துல ஸ்விஃப்ட் டிக்கெட் வேண்டி வெற்றி பெற்றாரோ அந்த இடத்துக்கே போவார். சன்னதியாசன் வாசலில் ஒரு ஸ்விஃப்ட் டிக்கெட் விட்டு இங்கே விற்கிற மாதிரி தெரியல, விற்று அதில் ஒரு பரிசு கிடைச்சிட்டால் சன்னதிக்கு வருகிற பொழுதெல்லாம் பரிசுச்சிட்டு வேண்டும். என்ன அற்புதமாக திருவள்ளுவர், ஒன்றெய்தி பலவற்றை இழக்கின்ற சூதர். பலவற்றை இழக்கிறது என்று சொல்லப்படுவதில் உள்ள நுட்பம் என்ன என்று சொன்னால், அவனுடைய குடும்பம் போகும், மனைவி மக்கள் எல்லாத்தையும் இழப்பான். சூதினால கெட்ட குடும்பங்கள் எத்தனை. அந்த காலத்தில் கல்யாண வீடுன்னு சொன்னால் எல்லாம் பந்தல் கிந்தல் எல்லாம் போட்டு, அந்த காலத்து கல்யாண வீட்டை நான் சொல்கிறேன், எல்லாம் போட்டுட்டு பொழுதுபட்டதுன்னா சாப்பிட்டுட்டு காட்ஸ் விளையாடுவாங்க. எல்லாம் துணிகணி எல்லாம் விரிச்சுட்டு அங்கே உள்ளவரெல்லாம் சுற்றி நின்று காட்சியில் அடி ஓடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள். அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி போயிடும். அதற்காக கூட சூதாடாதே என்பதுதான் திருவள்ளுவர். பொழுதுபோக்கோடு எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கின்றன, ஆனால் சூதாட்டத்தில் இறங்கிறாது. சூது உன்னை அழிக்கும். இந்த டம்பிளிங்ஸ் இடங்கள் கொழும்புலாம் தாராளமாக வந்துட்டு இருப்பேன். அதுக்குள்ளே போனவன் காசை இழக்கிறதே தவிர ஒருத்தனும் வெளியால் வர்றது இல்லை. எங்கேயாவது ஒருத்தன் வெல்லுவான், அதுதான் இது. சிங்கப்பூரில் ஒரு முறை சூதாட்ட களம் இருக்கிறது அங்கே, இந்த கேம்பிளிங். ஆனால் அந்த நாட்டு சட்டம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தது. என்ன அந்த நாட்டு சட்டம் என்று சொன்னால், சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அந்த எல்லைக்குள்ளே போய் அந்த விளையாட்டிலே பங்கேற்க முடியாது. ரெட் லைட் ஏரியா இருக்குது உங்களுக்கு விளங்கு. ஆனால் சிங்கப்பூரை சேர்ந்தவர்கள், சிங்கப்பூர் சிட்டிசன் அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாது. தப்பை தவறி அதுக்குள்ளே போனான்னா அந்த பெண், குடும்ப பெண் போலீஸில் போய் அறிவித்தால் அவ்வளோதான், இவர் வாழ்நாள் முழுக்க சிறைச்சாலைக்குள்ளே இருப்பார். அழகான நாட்டிலே அழகான சட்டங்கள். அப்போ இப்போ கேட்பீங்க, அது கேட்க வரும், மனதுக்குள்ளேயாவது கேட்க வரும். என்னென்னா, அப்போ அவ்வளோ நல்லா இருக்கிற நாடு இந்த ரெண்டையும் வைக்கக்கூடாது. அவன் வைக்கிறான், ஏன்னா அவனுடைய எக்கானமி, பொருளாதாரம், அவனுடைய தேவை பொருளாதாரம், காசு வேணும். ஆனால் என்னுடைய நாட்டு மக்களை நான் பாதுகாக்க வேண்டும். அப்போ நாட்டு மக்களை பாதுகாக்க கொண்டு இந்த டூரிஸ்டுக்கு வேலையே தானே. மாலத்தீவுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன நாடு இது. மாலத்தீவுடைய பொருளாதார வளமே இந்த டூரிஸ்ட் தான். இப்போ அதெல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. ஆகவே இந்த சூது என்பதை மனதாலே கூட நினைக்கக்கூடாது. இப்போ பழையபடி திரும்ப யாழ்ப்பாணத்துக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது, இப்போ எல்லாம் மீறி இங்கேயும் தொடங்குகிறது. எனக்கு கிடைக்கிற செய்தி அதை சொல்லுகிறது. இந்த சூதுக்குள்ளே யார் போகிறார்கள், அதான் அந்த வேதனை.
இந்த சூதுக்குள்ளே யார் போகிறார்கள் என்றால் இளைஞர்கள். இளைஞர்கள் தவறான பாதைகளுக்குள்ள போய் இந்த சூதாட்டத்துக்குள்ளேயும் போச்சுன்னா குடும்பம் சரி. சூதாட்டத்தால் பல அந்த மற்ற ஒன்றைதி பல இழக்கும் என்பது இந்த பல இதுதான். குடும்ப வாழ்வை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சூதாட்டம் ஒரு பெரிய பிரச்சனை. சூதாட்டம் வலிக்கிட்டான்னா குடும்பம் சரி சர்வநாசம். ஆகவே மனதாலேயும் அந்த சூது பற்றி நினைக்கக்கூடாது, மனதாலேயும் அந்த தீய பழக்கத்துக்குள்ளே போகக்கூடாது. நான் சொல்கிறது அதுதான், சும்மா விளையாட்டுக்கு தன்னும் அதுக்குள்ளே போகக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நான் மகிழ்ச்சியாக கொண்டாடுறது. அப்போ இவன் இந்த சூதை சொல்கிறான், யாரும் மறுத்து பேசுவார் இல்லை. சகுனி சொன்னது அப்படியே ஏற்றுக்கொண்டான். யார் ஏற்றுக்கொண்டான்னா, ஏற்றுக்கொண்டதிலேயே முக்கியமானவன் இந்த கண்ணில்லாத கபோதி. ஏன்னா அப்படி சொல்றேன்னா, இந்த மகாபாரதத்தினுடைய இந்த சோகமான முடிவுக்கும் அதர்மத்துக்கும் மூல காரணமே திருதராஷ்டிரன் தான். அவன் அப்பாவாக இருந்து பிள்ளைகளை கண்டித்திருந்தால் இந்த மகாபாரதத்தினுடைய பெரும்பகுதி மாறியிருக்கும். இவன் கண்டிக்க இல்லை, பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம். இதையும் நல்லா தெரிஞ்சு நம்முடைய பிள்ளைகளிலே நாம் நிச்சயமாக பாசம் வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள். ஆனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தவறை நிச்சயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். அதை சுட்டிக்காட்ட தவறினால் அந்த பிள்ளை தவறான பாதைக்கு போவானே, ஆனால் அதற்கு காரணம் அந்த பெற்றார் தான். மகாபாரதம் சொல்ற தத்துவங்கள் இதான் பாருங்க. திருதராஷ்டிரன் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்பது தெரிந்தே செய்தார். தம்பியினுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள், அவர்களுக்கு சொத்து சுகம், பெரிய வீரர்கள், தர்மவான்கள், அவ்வளத்தையும் தெரிந்து வைத்துக்கொண்டே இந்த துரியோதன கும்பலினுடைய வஞ்சனை வலைக்குள்ளே போய் விழுந்தான். அதுக்கு ஏற்ற போல இருந்த ஒருத்தி திருதராஷ்டிரனுடைய மனைவி காந்தாரி. இதையும் தெரிந்து கொள்ளவள். காந்தாரியை கற்புடைய பெண்கள் வரிசையிலே வைத்துத்தான் நாம் பார்ப்பது, கற்புடைய பெண்கள் வரிசையில் வைத்து பார்ப்பது. என்ன காரணம்னா, திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை என்று தெரிந்த உடனே அவள் துணியினாலே கண்ணை கட்டிட்டாள். கணவனுக்கே பார்வை இல்லை, எனக்கு பார்வை இருக்கக்கூடாது என்று நினைத்த பெரும் உத்தமமான ஒரு பெண், கற்புடைய பெண் நாம் சொல்றோம். அது பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஒரு பாத்திரம் இந்த பெண் பாத்திரம். அவர் கண்ணை கட்டினது மட்டுமல்ல, வில்லி சொல்லுவார், அவர் கண்ணை மட்டும் கட்டவில்லை, மனதையும் சேர்த்து கட்டி விட்டாள். மனதையும் சேர்த்து கட்டி விட்டாள். ஏன்னா திருதராஷ்டிரன் செய்த அத்தனைக்கும் உடந்தையாக இருந்தவள் இவள் தான். திருதராஷ்டிரனுடைய அவ்வளவு தீமைக்கு இவ்வளவு உடந்தை. அப்ப இது எதை நமக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு கணவன் தவறு செய்கிறானே ஆனால் அவனுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தி சொல்லி அவனையும் சரிவழிப்படுத்த வேண்டும். இதுக்குத்தான் பெண்களை படியுங்கோன்னு நான் பாரு. பெண்களை படியுங்கோன்னு சொன்னது என்னன்னா, இப்படிதான் அறிவு வளர்ச்சி எல்லாம் வரும், அந்த அறிவு வளர்ச்சியின் விளைவாக ஒரு குடும்பம் சரியான பாதையிலே போகும் என்று சொன்னார். அந்த கற்புடைய பாத்திரம் என்று சொல்லப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கு கூட ஒரு குறையை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குறை மனதளவிலே வந்த குறை. சகுனியினுடைய வார்த்தையை திருதராஷ்டிரன் ஆமோதித்தார். அதான் வந்த வில்லங்கம். திருதராஷ்டிரன் இல்லை, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தால் மகாபாரத கதையே மாறியிருக்கும். இவன் துணை போனான். அப்ப என்ன செய்யலாம்? மண்டபம் ஒன்றை முதல்ல அமைப்போம் எல்லாம் தீர்மானிச்சு கண்டு, இந்த துரியோதனன் தன்னுடைய சித்தப்பாவாக இருக்கிற விதுரனிடத்தில் போய் தங்களுடைய தீர்மானத்தை சொல்ல போறான். விதுரன் மகாபாரதத்தினுடைய ஒரு தர்மவான். நான் இந்த மகாபாரதத்தை வாசிக்கிற பொழுது பீஷ்மரை விட நான் விதுரனை ஒரு பக்கம் மேலே வச்சு பார்க்கிறது வழக்கம். ஏன்னா விதுரன் தவறு என்று சொன்னால் அதற்கு ஒரு பொழுதும் உடன்படாத ஒரு ஆள்.
பீஷ்மர் கூட யுத்த களத்திலே போய் நின்று தர்மனுக்கு எதிராக யுத்தம் செய்தான், தவறு என்று தெரிந்து கொண்டான். இவர்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்து கொண்டு பின்னுக்கு போனவர்கள். விதுரன் யுத்த காலத்திலே இல்லை, பின்னாலே சொல்லுவேன். தர்மத்தின் வழி நின்றான். அவனிடத்தில் போய் துரியோதனன் ஒரு பெரிய பண்பாடு இருந்தது பாருங்க, அதை மறந்துடக்கூடாது. பெரியோர்களை கணம் பண்ணுதல் என்பதை அவன் ரொம்ப கவனமாக இருந்தான். அவன் எவ்வளவுதான் வஞ்சகனாய் இருந்தால் பெரியோரை கணம் பண்ணான். ராமாயணத்தில் நாங்கள் பார்க்கிற போல வசிஷ்டர் வருகிற பொழுதெல்லாம் தசரதன் எழுப்பி நிற்பாங்க. கம்மன் சொல்லுவான், வசிஷ்டர் வருகிற பொழுதெல்லாம் தசரதன் எழுப்பி நிற்பார். என்ன காரணம்? அந்த வசிஷ்டருக்கு கொடுத்த மரியாதை, அந்த பெரியவர்களுக்கு கொடுக்குற மரியாதை. இவனும் அதில் குறைஞ்சவன் இல்லை. விதுரனை போய் வழிபட்டான். வழிபட்டுட்டு விதுரன்கிட்ட சொன்னான், இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது, அந்த சொத்துக்களை எல்லாம் நான் அடைய வேணும். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அப்பாவினுடைய சம்மதத்தோடு, அதான் முக்கியம், அப்பாவோட சம்மதத்தோடு ஒரு மண்டபம் அழைத்து அதில் பாண்டவர்களை அழைத்து சூடுக்கு அழைப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். உங்களுடைய கருத்தை சொல்ல வேணும் என்று விதுரன்கிட்ட கேட்க, விதுரன் சொன்னான், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? மண்டபத்தை அமைச்சு சூடு கூப்பிட்டு இவ்வளோ பிரச்சனை என்பற ஒரு லிகிதம் போதுமே, ஒரு கடிதம். என்ன அற்புதமாக சொல்லுவான். திருதராஷ்டிரன் பாண்டவரிடத்திலே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து என்னிடத்திலே தாருங்கள் என்று ஒரு கடிதம் நீங்கள் எழுதுவீர்களே, ஆனால் அடுத்த கணம் அவ்வளவு சொத்தும் உங்களுக்கு வரும். தர்மன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் அல்ல, ஆசையை துறந்தவன். இங்கே ஒரு சிக்கல் வரா. அப்ப ஆசையை துறந்தவன்னா ரத்தின சிம்மாசனத்திலே இருந்தான் என்று வில்லிபுரத்திலே வருகிறது. ரத்தின சிம்மாசனத்தில் இருந்தவன் எப்படி ஆசையை துறந்தான்? அப்ப ஆசையை துறக்கிறன்னா என்ன? இருக்கிறதை அனுபவிப்பது வேறே, இல்லாததை தேடி அதை கொண்டு வந்து சேர்க்க வேணும்னு நினைக்கிறோமே, அதுதான் ஆசை. ஒரு சின்ன கதையோடு இன்றைய இந்த சொற்பொழியை நிறைவு செய்யும். காட்டுக்குள்ள ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவரை பற்றி ஊருக்குள்ள கதை. அவர் பெரிய தவசி, ஞானி, ஆசைப்படாதவர். அப்படியா, அவரை பார்க்க வேணும்னு அரசர் வரை கூப்பிட்டார். நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்து அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து, சுவாமி நீங்கள் அரண்மனையிலே இருக்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும்னு சொல்ல இவர் போனார். பார்த்தா அங்கே அரசனுடைய படுக்கை, அந்த மாதிரியான ஒரு படுக்கை. போய் ஏறி படுத்துட்டேன். அரசனுடைய ஆபரணங்கள் எல்லாம் இருந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டார். பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் இருந்து எல்லாத்தையும் இழுத்து கட்டிட்டேன். அதான் அரசன் ஜோதிச்சா, என்னடா இந்த ஆள் ஆசையை துறந்தவர்னு சொல்றாங்களே, இந்த ஆள் ஒன்றையுமே துறக்க இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறார், இவரையா ஆசையை துறந்தவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நினைச்சவர் சுவாமிகிட்டே போய் சொல்லிட்டார். சுவாமி, அப்போ என்ன செய்திருக்கோம்? ஒரு 1.5 மணிக்காக இப்போ நான் இதில் இருந்து பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆள் ஒன்றுமே கதைக்கல. அந்த முனிவர் என்ன செய்தார்? அப்படியான்ட்டு என்ன செய்தார்? போட்டிருந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டி இருந்த இடத்துல வச்சார். தான் எப்படி ஒரு 4 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு வந்தார், அதே போல் 4 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு கிடுகிடுகிடுன்னு காட்டுக்குள்ளே போயிட்டார். இதுதான் ஆசையை துரத்தல். அவர் இருக்கிறத அனுபவித்தார், இருக்கிறத போட்டு பார்த்தார். ஆனால் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு இதுதான் வேணும். இப்ப இந்த ஆசை என்பது நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பெரிய ஒரு விடயம். அந்த ஆசை விதுரன் சொல்றான், உன்னுடைய அப்பா ஒரு லிகிதம் கொடுத்தால் போதுமே, அவ்வளவு சொத்து உன்னுடைய காலடியில் வந்து விழுந்துருமே. அப்படி இருக்க யுத்தத்துக்கு போய் நாட்டு மக்களை கொண்டு என்னதான் செய்ய போகிறாய் என்று புத்தி சொல்லுகிறான். புத்தி சொல்றதை கேட்கிற நிலையிலே துரியோதனன் இல்லை.
மண்டபம் கட்டுகிற வேலையை தொடங்கினான் என்ற அளவிலே இன்றைக்கு இந்த வரலாற்றை நிறுத்தி அடுத்த பேச்சு தொடரிலே பாஞ்சாலி சபதம் மகாபாரதத்தினுடைய மிக பிரதானமான கதை சொல்லுவதற்கு திருவருள் கூடும் என்கிற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.